வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ரொம்ப 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 ஒரு மெமரபிள் அப்டேட் இது. நவம்பர் 1 இந்த டேட் வரும்போது பார்த்திங்கன்னா எல்பியோட ரியல் லைஃப் பர்த்டே முடிஞ்சிருச்சு. அங்கே சீரியலில் அவங்களோட பர்த்டே அந்த மாதிரி 1 அப்படிங்கும்போது நம்மளுடைய சுவாமியோட பர்த்டே மந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு அந்த 1 இயர்க்கு முன்னாடி இருக்க ஒரு கதை. அப்படி அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அவங்களுடைய லவ்வர் 2 பேரும் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர எதிர்பார்ப்புகளோடு இருக்கும்போது இப்படி ஒரு அப்டேட் 1 என்ன சொல்கிறது, ஷூட் ஆரம்பிச்சோடனே நம்மளோட டேரக்டர் அவர்கள் போஸ்ட் பண்ணோடனே நான் இந்த அப்டேட் வந்தோடனே எனக்கு சொன்ன ஒரு விஷயந்தான், அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கேஷ்நட் பாப்பா வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஒரு பயங்கர ஒரு மெமரி. ஆனால் இந்த பிக் அப்புறம் இது மாதிரி அவங்களோட பிக்லாம் அடிக்கடி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லாம் போட ஆரம்பித்தார் டேரக்டர். இந்த 1 இயர் செலிப்ரேஷன் சீரியஸ்லி விக்கா வந்து ஒரு பயங்கர மேஜிக். அவங்களுடைய எவ்ரி அப்டேட் வந்து ஒரு மேஜிக் தான் நம்மளோட மனசில். இருந்தாலும் நவம்பர் 14 இது காட்சிகளில் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் 1 டேரக்டர் வந்து இப்படி ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருந்தாரு. இது மாதிரி ஒரு 20 ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட்டு. ஐ திங்க் இதுக்கு ஒரு அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மணிக்கு அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்தாரு. சீரியஸ்லி போன வருஷம் இந்த டைம்லாம் வந்து பயங்கரமாக ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருந்தோம். ஒரு அப்டேட்டும் ஒவ்வொரு டாக்ஸுமே, ஏன்னா அவங்க வாழ்க்கையை துவங்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதெல்லாம் கடந்து இப்போ ஒரு பியூட்டிஃபுல் மேஜிக் நம்ம மனசில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எஸ், விஷயத்துக்கு வரலாம். 2 விதமான அடுத்த கதைக்களம் அப்படிங்கிறது இருக்குது. ஒன்று தீபாவளி செலிப்ரேஷன் ரிலேட்டடாக வரும். ஸோ பார்ப்போம் அதுக்கு எப்படி கொண்டு வராங்கன்ட்டு. இன்னொன்று இந்த கொடைக்கானல் இடத்துக்கு இது விஜய் வாங்க போகிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக கங்கா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எனக்குள்ளே இருக்குது. விற்கவே வேண்டாம் அப்படின்னு கூட வரலாம். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு விற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போலாம் கங்கா எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுறாங்க. அந்த வளைகாப்பில் அந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷனில் எல்லாத்தோட ஃபோட்டோவிலையும் பாருங்கள் அழகாக இருப்பாங்க, எல்லாருமே சிரிச்ச முகத்தோட, யமுனா உட்பட. ஆனால் கங்கா மட்டும் வில்லியாட்ட காமிச்சிருப்பாங்க. சித்தப்பா அங்கே ஒருத்தர் முறைச்சிட்டு நிற்பார் அந்த ஃப்ரேமில். ஆனால் இவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டரை இந்த ஃபியூ எபிசோட்ஸாக மாற்றிட்டாங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ என்ன மாதிரி கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். இந்த 2 ஒரு நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த மாதத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹோப். எனக்கு தெரிஞ்சு நதி ஃபேமிலி வீட்டில் ஷூட் நடந்த மாதிரி கேள்விப்பட்டேன். பட் நாட் ஷுவர், எனக்கு எந்த அப்டேட்டும் நல்லா கிளியராக கிடைக்கல. இருந்தாலும் ஷூட் ஆரம்பிச்சிருப்பாங்க. பார்ப்போம். நம்மளுடைய தாத்தா வந்து பேரனோட அப்டேட்லாம் வந்துச்சுன்னா கொடுத்துருவார். இனிமேல் அங்கே தாத்தா அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் அது ஒரு சந்தோஷம். எப்படின்னா தெலுங்கு சைட்லேருந்து ராஜேஷ் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து நம்ம தாத்தா கொடுக்குறாரு. இதுதான் சுவாமி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம். காவேரி சைட்லேருந்து எப்போயுமே அப்டேட் வராது. வேறு யாராச்சும் வந்தால் இல்லை லைவ் வந்தால் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு 2 விதமான ப்ரமோ எதிர்பார்க்குறேன். சொத்து ரிலேட்டடாக இல்லைன்னா தீபாவளி ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக. எனக்கு தெரிஞ்ச தீபாவளி ஃபங்க்ஷன் ஷூட் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு அப்டேட்டும் வரல. பட் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டேடியம்.